ஹாய் குட்டீஸ். தீபாவளினாலே நமக்கு புது ட்ரெஸ்ஸும் பட்டாசும் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா தீபாவளிக்கு மிகவும் முக்கியமானது தீப ஒளி தான். அந்த காலத்துல அகல் விளக்குல எண்ணெயை வச்சு விளக்கேத்தினாங்க. இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி விளக்குகளை நாம இப்ப செய்ய போறோம். இது போல அழகான கலர்ஃபுல்லான எல்இடி விளக்குகளை வச்சு நாம விளக்கேற்றலாமா? வாங்க. இந்த மாதிரி விளக்குகள் நமக்கு கடைகள்ல ரெடிமேடாவே கிடைக்குது. ஆனா இது எப்படி நாமளே செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: விளக்கு வடிவங்கள் 4, கலர் கோலமாவு, 3 வோல்ட் பட்டன் பேட்டரி 4, அப்புறம் மினுமினுக்கும் எல்இடி விளக்குகள் 4. எல்இடியில 2 கால்கள் இருக்கும். பெரிய கம்பி நேர் மின்னோட்டம், சின்ன கம்பி எதிர் மின்னோட்டம். இந்த எல்இடி விளக்குகளை பட்டன் பேட்டரியோட சரியா வைக்கணும், இல்லைன்னா அது எரியாது. பாருங்க, இதுதான் சரியான வழிமுறை. இந்த ரெடிமேட் விளக்கு வடிவங்கள்ல பேட்டரி வைக்க தேவையான இடம் இருக்கும். பாருங்க, இதுல பேட்டரிய செங்குத்தா சரிகிடணும். அப்புறம் பேட்டரியில சரியா எல்இடி விளக்க வைக்கணும். பாருங்க, இது மினுமினுக்குது. இது கலர் மாறி மாறி எரியக்கூடிய விளக்கு. அடுத்து இதுல நாம வச்சிருக்கும் கலர் கோலமாவை நிரப்பி அதை இன்னும் அழகுபடுத்தலாம். பாருங்க, அழகான தீபாவளி விளக்கு தயார். வெடிகளை மட்டும் வெடிக்காம நாம இன வேறுபாடுகளையும் பாராபட்சங்களையும் எரிக்கணும். இந்த தீப விளக்குகளை ஏற்றி இந்த உலகத்துல அமைதி நிலவணும்னு வேண்டுவோம். பாய் குட்டீஸ். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். எல்இடி விளக்குகளானது மின்னோட்டம் பெறும்போது ஒளியை உமிழ்கின்றன.